அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயமிஸ்கே கோபி. இந்த குரல் பதிவு எது சம்மந்தமானதுன்னா, நம்ம அகத்தியர் மகான் அவரை பற்றி தான். எனக்கு நேற்று தியானத்தில் வைகாசி விசாகம் அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் அகத்தியரோட எழுச்சி ஒரு பெரிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு உத்தரவு வருது. அது எப்படின்னா, அகத்தியருக்கும் முருகப்பெருமானுக்கும் நடந்த எல்லா அற்புதம் அதிசயங்களும் இயற்கையாகவே தானாக வெளிப்படுத்தும். அகத்தியர் பெருமானோட வழிபாடு ரொம்ப பெரிய எழுச்சியோட எப்படி வள்ளலார், பாம்பன் சுவாமிகள், அருணகிரிநாதர் இவங்க எல்லாருமே நம்ம இன்றைய கலியுகத்தில் இந்த காலகட்டத்தில் பக்தர்கள் வழிபட ஆரம்பிக்கலாம். அது மாதிரி அகத்தியர் வழிபாடு இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தாலும் இதுக்கப்புறம் இந்த வைகாசி விசாகத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய எழுச்சியாக இருக்கும். அகத்தியர் சார்ந்த நிறைய அற்புதம் அதிசயங்கள் நம்ம செய்தியாகவும் ஏதாவது ஒரு வகையில் பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்த உத்தரவு வந்துச்சு. ஆனால் இதை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த குரல் பதிவு பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம்னா, இதுக்கு முன்னாடி நான் பேசின ஒரு கால். அவர் அகத்தியர் பொதிகமலைக்கு போயிட்டு எனக்கு உங்களுக்கு பிரசாதம் கொடுக்குன்னு உத்தரவு வந்திருக்கு சார், எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணார். ஸோ இதுதான் இந்த தொடர்பு. அதனால் குரல் பதிவு உடனே பதிவு செஞ்சிடும்னு சொல்லி பதிவு செய்கிறேன். முருகர் அற்புதம் அதிசயம் மாதிரி அகத்தியர் அற்புதம் அதிசயத்தை பார்ப்போம். எல்லா புகழும் முருகனுக்கு. நன்றி.